அக்கா எப்ப பார்த்தாலும் கையிலேயே டிசைன் சொல்றாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்காகவே ஒரு நெக் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா எப்படி நெக் பேட்டர்ன் போடலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் ஓல்டஸ். இப்ப வந்து நீங்க எல்லாம் போன்லயே நெக் பேட்டர்ன் போட்டா அழகா நிறைய பேட்டர்ன் எல்லாம் கொடுக்குது. அதாவது கூகுளும் கொடுக்குது, பிரிண்டஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அதுவும் அழகா கொடுக்குது. ஓகேங்களா, அதுல நிறைய எடுத்துக்கிறீங்க. நாங்களும் கொஞ்சம் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒன்று வாங்க சொல்லி இந்த மாதிரி வச்சுதான் நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா, பாருங்க இதுல பாருங்களேன், இதுல எவ்வளவு இருக்குதுன்னா 112 கழுத்து பேட்டர்ன் இருக்குது. நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 112. நல்லா நெக்ல டிசைனா நாம இப்ப எல்லாம் என்னென்ன யூனிக்கா இருக்கிற அத்தனை டிசைன் இருக்கு. இது நான் வாங்கி இது லேமினேஷன் போட்டு வச்சுட்டோமா, இது 15 ரூபா நான் வாங்கின போது. இது லேமினேஷன் போட்டா பத்திரமா இருக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லேமினேஷன் போட சொல்லிட்டு எல்லாத்துக்குமே. இந்த லேமினேஷன் ஐடியா என்றது கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட் ஐடியா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்வக்கோடெல்லாம் அவங்க கிழிஞ்சு, நான் சொன்னது பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லும்போது கிழிஞ்சிரும் சொல்லி போட்டு அவங்க லேமினேஷன் போட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி எல்லாருமே லேமினேஷன் போட்டுட்டாங்க. இப்ப இது நான் போடணுமா, இதையும் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்காது. இதுல பாருங்களேன் எவ்வளவு அழகழகா நெக் பேட்டர்ன் பாருங்களேன், எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாமே சூப்பரா இருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது, இதுல 108 பேட்டர்ன் இருக்குது. நெக் பேட்டர்ன் 2 பக்கமே இருக்குது. இதே லேமினேஷன் நான் போட்டு வச்சுக்க போறேன். இந்த மாதிரி அதாவது யூனிக்கான டிசைன் இருக்கிற பேட்டர்னா வாங்கி வச்சுக்க நீங்க. ஓகேங்களா, இப்ப நாம இதுல இருக்கிற பேட்டர்ன் தான். ஆனா இப்ப அது ட்ரெண்டா ஒரு சிலர் போட்டு அதை போட்டோ வீடியோல போட்டுக்கிறாங்க டிராயிங் பண்ணி. கொஞ்சம் அது நமக்கு புரியாத மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா, அது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சுடிதார்ல நெக் போட போறீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்குதுமா. இப்ப அடிச்சு இந்த நெக் பேட்டர்னை வரைஞ்சிட்டு அடிச்சு இப்படி திருப்பிட்டு கட் கொடுத்து அப்படியே ரெட்ரோலடி மாதிரி அடிக்கிறது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்கா கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி நெக் மட்டும் கட் பண்ணக்கூடாதுமா. நெக் கட் பண்ணாம ஷோல்டர் கட் பண்ணி கையெல்லாம் கட் பண்ணி ஃபுல்லா, அதாவது சுடிதார் ஃபுல்லா எட்ஜ் ஃபுல்லா அடிச்சிடணும். இது நார்மல் கட் இல்லாத சுடிதார். ஓகேங்களா, கீழே கொஞ்சம் இப்படி லைட்டா அப்படி கர்வ் அந்த மாதிரி மெட்டீரியல், அந்த மாதிரி சுடிதார். ஓகேங்களா, இங்க பாருங்க. இப்போ நம்ம மேல நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கிறோம். அதாவது கழுத்தை கட் பண்ணாம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த பேட்டர்ன் கட் பண்ணி தைச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா எட்ஜ் அடி அடிச்சதுக்கு அப்புறமா இதுல எப்படி நம்ம டிசைன் போட போறோம்னா, இப்ப பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சு வச்சுக்கணுமா. வச்சுட்டு கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ், இந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ உங்க ஷோல்டர் எந்த அளவு 2.5ங்களா 3ங்களான்னு பாத்துக்கீங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நான் சொல்றது. இப்போ உங்க கழுத்து பேட்டர்ன் கழுத்தோட நெக்கோட ஷோல்டர் அளவு 2.5யா 3ஆன்னு பாத்துக்கணும். இப்போ எங்க பொண்ணுக்கு தான் 4ன்னே வைங்க. 4 இன்ச்சுக்கு நான் ஷோல்டர் போட்டிருக்கிறேன். 4 இன்ச்சுக்கு ஷோல்டர் போட்டு இங்க வேஸ்ட் பாத்தீங்கன்னா 2.5 கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இப்ப 4 இன்ச்சுக்கு இது இருக்குதுன்னா 2.5 இங்க வருங்க. இப்படி கேன்வாஸ் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இது ஃபுல்லா ஃபில்லப் ஆயிருக்கணும். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வர்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதே மாதிரி கழுத்தோட உயரம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. அதாவது வேஸ்ட் 1/2 இன்ச் போனது போக இப்போ இவங்களுக்கு நான் ஒரு 4.5 இன்ச் தான் நம்ம கழுத்தோட பேட்டர்ன் கொடுக்க போறோம். 4.5 இன்ச். அப்போ இதுல 4.5 தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த அளவு கட் பண்ணி ஒரு கேன்வாஸ் கட் பண்ணி கொஞ்சம் உயரமாவே இருக்குது, அகலம் ஜாஸ்தியா தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நான் அப்புறமா வெட்ட போறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கிக்கணும். இன்ச்சுமா வேஸ்ட், இந்த 2.5 இன்ச் வேஸ்ட்டுக்கு 2க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், 2.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டு கீழே 5.5, 5.5க்கு 5க்கு ஒரு மார்க்கு, 5.5க்கு ஒரு மார்க். ஓகேங்களா, இது வச்சாச்சு. இங்க ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுக்குறோம், அங்க ஷோல்டர் அடிக்கிறக்கோசரம். இதுல இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த பக்கம் இந்த பகுதி 2ஆ இருக்கிறது நாம எப்பவுமே சொல்றோம் கட்டிங் போடுற இடம், இங்கதான் ஸ்டிச்சிங் போடுற இடம். ஓகேங்களா, இப்ப ஸ்டிச்சிங் போடுறதுக்கு தான் நான் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டென்சில்ஸ்ல பெரிய சைஸா இருக்கிறத எடுத்து 1/2 சர்க்கிள் வச்சு கரெக்டா
இப்படி மார்க் பண்ணிக்கணும், உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் கொண்டு வந்து இன்னொருக்க மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 அண்ணன் இப்படி டிசைன் கிடச்சிருச்சு. இப்போது இதுலேயே ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு வந்து அதே ஆஃப் சர்க்கிளில் கொண்டு வந்து உள் பக்கமாக இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டென்சில்ஸை கொண்டு வந்து நாம் கரெக்டாக கொண்டு வந்து கர்வ் மெத்தடில் கொண்டு வர்றேன். ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், இதுதான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இதே பார்ட்டை பின்னாடி பக்கம் வரையணும். இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த டிசைனு இப்போ நம்ம வர இப்போ இது எக்ஸ்ட்ராவாக இப்படி வெட்டிக்கணுமா, இதையே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைனிங்கில் வச்சு தைச்சிடணுமா. இப்போது இதையே 2ஆக மடித்து இந்த இடத்துல நாச்சு கட் பண்ணணும். சென்டர் நாச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த சுடிதாரோட இந்த மேல் பார்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி இந்த சுடிதார்லேயும் சென்டர் பாயிண்ட்டை நம்ம நாச்சு கட் பண்ணிடணும். சரிங்களா? இந்த சுடிதார்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை நாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக அந்த நாச்சுக்கு இந்த நாச்சுக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பின்னு இருந்துச்சுன்னா பின்னு குத்திக்கிங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனா பின்னு கண்டிப்பாக குத்திக்கிங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழ் பார்ட்லேயும் ஒரு பின்னு குத்திக்கோங்க. ஸ்டிச் பண்ணுற பகுதியில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே மெதுவாக மார்க் பண்ண இடத்துலையே அப்படியே மெதுவாக கட்டிங் அப்படியே தைக்கணும், எந்த தவறும் பண்ணாமல். அப்படியே குத்தி நிறுத்தி வச்சுட்டு பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருமா, இங்கிருந்து 1/2 இன்ச்சுக்கு தள்ளி வச்சுட்டு முதல்ல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் லைட்டாக அப்படி கொண்டு வந்து
இந்த டீப்பாக இருக்கிற இடத்துல நல்லா உள்ள டீப்பாக கட் கொடுக்கணுமா. அப்போ தான் வந்து அழகாக திருப்பினா நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். நல்லா அந்த வீ வரைக்கும் வெட்டி விட்டுருங்க. இந்த இடத்துல கரெக்டாக வெட்டி விட்டுருங்க. இந்த இடத்துல நல்லா டீப்பாக ஸ்டிச்சிங் வரைக்கும் வெட்டினாலும் ஒன்றும் தப்பு வராது. ஏன்னா வெட்டி விட்டால் மட்டும்தான் அது ஃபினிஷிங் கிடைக்கும். அப்படியே திருப்பி நீங்கள் எத்தனை ஸ்டிச் போடணும்னு நினைக்கிறீங்களோ, 2 ஸ்டிச்சோ 3 ஸ்டிச்சோ எத்தனை ஸ்டிச் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் போடலாம். இந்த கர்வெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டுங்க. எடுத்துட்டு திருப்பிட்டு இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங்கு நீங்கள் எட்ட வரும். கடைசியில் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெட்டி விட்டுக்கலாம். உள் பக்கமாக அந்த எக்ஸ்ட்ரா துணி கேன்வாஸோடு தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் எம்மிங் பண்ணுறதுனா எம்மிங்